ஹலோ, வந்து நாங்க தென்னந்தோப்புக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு எங்க பிளான் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து பிரியாணி மினியேச்சர் குக்கிங் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. இலை போட்டு சாப்பிடலாம். நான் யூடியூப் சேனல்ல மினியேச்சர் குக்கிங் இன்னைக்கு தான் அதுக்கு கரெக்டான டைம் வந்துருக்கு. இங்க வேணா இங்க இருந்து உட்காந்துக்கோங்க. டயலக்கா இங்க இருந்து உட்காந்துக்கோங்க. இதுக்கப்புறம் சமைக்க போறோம். வெங்காயம் உரிக்க சொல்றாங்க, தக்காளி வெயில கூட உட்காந்து தலைவலி தான் சொல்றாங்க. விறகுலாம் எடுத்துட்டு வரணும். இனிமேல் எல்லாமே பண்ண போறோம். ஸோ வீடியோல ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாருக்கும் வேலை அசைன் பண்ணுங்க. யார் யார் என்னென்ன வேலை பார்க்கணும்? ஹாய், நாங்க இன்னைக்கு வந்து கொல்லிக்கு வந்திருக்கோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பிரியாணி 165 செய்யலாம்னு இருக்கோம். சத்தியமா அது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் 10 பேருக்குலாம் சமைச்சதே கிடையாது. ரைட் விடு. அண்ட் இப்போ வந்து வெங்காயம் உரிக்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுவும் அங்க அடுப்பு இருக்கு. ஆமா, இப்ப பிளாகர் வந்து வெங்காயம் உரிப்பாரு வீடியோ வச்சு, இல்லன்னா வீடியோ வச்சு ஒப்பேத்திட்டு இருப்பாரு பிளாகர். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். சரி, வேற யார் யார் என்ன வேலை பண்ணணும்? அங்க பரணின்னு ஒருத்தர் இருக்கான். அவனை இவரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். வந்துட்டாரா சாரு? கழுவுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அங்க ஓகே, நாங்க வந்து இதுக்கப்புறம் நம்ம சமையல் ப்ராசஸ் பார்ப்போம். பாய் பாய். முதல் முறையாக வெங்காயத்தை வந்து பிரியாணிக்கு வேற மாதிரி கட் பண்ணணும். அது எனக்கு தெரியும். நீட்டாவே வெட்டுங்க, கொஞ்சம் மெல்லிசா வெட்டுங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சரி சரி சரி. போதுமா பாரு. 6 இன்னும் கொஞ்சம் நசம் கூட நசம். இதான் கடைசியா கொட்டினது தான் 6. பேப்பர் பட்டில் இருக்குனாங்க. இதுல என்ன பண்றோம்? இதுனா இப்படி ஏறிது. எக்ஸா எக்ஸ்னா இப்படி தானே? ஆமா, அப்படிதான் பாருங்க. நான் போய் எண்ணெய் ஊத்துறேன். நடுவுல சொருவுறேன். அது என்ன? இது வந்து எல்லா ஸ்பைசஸும் பிரியாணி ஸ்பைசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி செட்டா கொடுத்துருவாங்க. அதுல இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா ஒன்னொன்னு ஞாபகம் வச்சு கஷ்டம் இல்ல. இல்ல, நம்ம வீட்டுலன்னா நம்ம தனித்தனியா வாங்கி வச்சிருக்கோம். அது வந்து நம்ம போட்டுப்போம். நான் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே வந்து கேரளால இருந்து செட்டா வாங்கி எடுத்து வந்து வீட்டுல வச்சுப்பேன். அது வந்து கொஞ்சம் ஒரிஜினலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து எண்ணெய் ஊத்தி நெய் ஊத்தி வெங்காயம் வதக்கி சின்ன வெங்காயம் தட்டி போட்டு அப்படியே அதை காட்டு. அது வந்து பச்சை மிளகாய் போட்டு தக்காளி போட்டு கொத்தமல்லியை போட்டு வந்து கிளறிக்கிட்டு இருக்கோம். இப்பொழுது உப்பு ஆட் பண்ண போகிறோம். இந்த உப்பு ஏன் பிங்க் கலர்ல இருக்கு? திஸ் இஸ் ஹிமாலயன் ராக் சால்ட். இது இப்போதைக்கு போடுவோம், ஏன்னா அதுலயும் வந்து உப்பு ஆட் பண்ணிருக்கேன். கடைசியா மீதியை போட்டுக்குவோம். இல்ல நான் ஏற்கனவே வந்து சிக்கன் வேக வச்சிருக்கோம், அதுல உப்பு ஆட் பண்ணிட்டேன். அதனால அளவு பார்த்துட்டு கடைசியா வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நிறைய திங் வந்து இங்க போட்டிருக்காங்க. தென்னை மரம் இருக்கு, வாழை மரம், அதுக்கப்புறம் வந்து கீரை ஐட்டம்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெல்லு கூட இங்க வெளியில இருக்கு. நான் அதை காட்டுறேன் வீடியோல. நம்ம இங்க இருந்தவர் வந்து ரொம்ப வெரி குட் பர்சன். அவர் வந்து நம்மள வந்து கீரை எடுத்துக்கொண்டாங்க, கத்திரிக்காய் எடுத்துக்கோங்கன்ட்டாங்க, இளநீ வாங்கி எடுத்து குடிங்கன்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. ரெமோ, இளநீ குடிச்சு எப்படி இருந்தது? இளநீ நல்லா டேஸ்டா இருந்துச்சு. என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? இங்க ரொம்ப நேரமா ஒரு மயில் கத்தின்னு இருக்கு. பட் ஆனா அந்த மயில் எங்களால பார்க்க முடியல. இவர் கண்ணு மட்டும் தெரியல. சரி பத்தல, அததான் அடிக்கான்னு கட் பண்ணுங்க. எடிட்டர் இதை கட் பண்ணுங்க. போலீஸ் பத்தி போடுவாங்க.
அல்லல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 ல
பெருங்கையில ஆட்டோ ஓட்டுறான். சிக்ஸ்டி பண்ணலான்னு இருக்கோம். 65 வந்து இந்த எண்ணெய் சுட வச்சிட்டோம். போடவே ரவுண்ட் ரவுண்டா வெட்டணும். சில்லிய சீட் ஏறுது. ஃபைனல் டச்சில் தான் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் இலை போட்டு அதில் வந்து பிரியாணி 65 வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஒரு பைத்தியம் வருது நடுவில். இந்த பைத்தியத்தை வந்து நாங்கள் மூத்த குடியோரா இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இங்க பாத்தீங்களா? மூத்த குடியோரோட இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது. இவனை விட நான் பெட்டரா ஓடுவேன். என்னால ஒரு 1 hour வந்து ட்ரெட்மில் பண்ண முடியும். இவன் 5 நிமிஷம் கூட நடக்க மாட்டான். ஓகே போடுங்க. எவ்வளோ ஏதோ அதெல்லாம் கேட்டாங்களா இப்போ? நீங்க தான் வழிக்கு விழுந்தீங்களா? அப்பவே எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். வழிக்கு வந்து பிளாகர் தாக்கப்பட்டார். அந்த இடத்துல வந்து மண் இருந்தது, அதனால வழிக்கு வந்தேன். சரி ஓகே. பிரியாணியோட தம் உடைக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியாது, சுத்தமாக ஐடியா இல்லை. பட் பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டா வந்திருக்குது. நல்லது வந்திருக்கு. கரெக்டா வந்திருக்குது. கரண்ட் எடு. சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு சொல்லு. அப்படி கழுவக்கூடாது. ஒண்ணே ஒண்ணாச்சு கொடுங்க. இதே எப்படி அடிச்சா